குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு தோசை மசால் மாதிரி பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி வதக்கி. லன்ச் பாக்ஸ்க்கு தயிர் சாதம், ஊறுகாய், உருளைக்கிழங்கு பொரியல். கொஞ்சம் காரம் ஆயிடுச்சுன்னு சாட் மசாலாவும் பிளாக் சால்ட்டும் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு பொரியலில். லன்ச் பாக்ஸ்க்கு தக்காளி சாதம் தான். இது எல்லாத்துக்கும் ஒரே மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பேனில் ஃபார்ச்சூன் ஆயில் கொஞ்சம், கடலெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். கொஞ்சம் தாராளமாகவே விட்டுட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா இது செவந்ததும் ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா போட்டுட்டு பெரிய வெங்காயம் 3 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 பல் பூண்டையும் போட்டு நல்லா வதங்கினதும் தக்காளியும் போட்டு 3 தக்காளி போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு, மஞ்சப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுட்டு நல்லா தண்ணி வற்றினதும் பாதி மசாலாவை எடுத்து வச்சுட்டு பாக்கியை சாதம் போட்டு கலந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அதே பேனில் இந்த மசாலாவையும் போட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம தோசைக்கு வச்சுருக்கிற மாவையும் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்குனா மசால் ரெடி ஆகிடும். இது உருளைக்கிழங்கு பொரியலுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் விட்டு கடைசியாக பொட்டுக்கல்லையும் ஜீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டுனா உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடும்.